பாருங்க. கிட்ட கிட்ட பிடிங்க. வருது தோட்ட தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு ஏற்படுத்தி கொடுத்த ஜனாதிபதிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே அனுப்ப கொஞ்சம் தள்ளி வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாந்து அது எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர் எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்ததுக்கு அவர் ஒரு நன்றியும், மீண்டும் இந்த தொழிலாளி அந்த பார்லிமெண்ட் கொண்டு போயிட்டு எங்கூட்ட அபிவிருத்தியும் எங்கூட்ட வீடு திட்டத்தையும் கொண்டாந்து அவர் சேர்ப்பாருன்னு அவருக்கு நாங்கள் வாழ்த்து செய்தியும் நன்றியும் தெரிவிக்கிறோம். மீண்டும் அவர் எங்களை பற்றியே பார்லிமெண்ட் கொண்டு போவார். கொண்டு போயிட்டு இதே மாதிரி வரவு செலவு திட்டத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. வரவு செலவு திட்டத்தில் முதலையாக தோட்ட தொழிலாளியை பற்றி பேசின ஒரு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகா தான். அவருக்கு நாங்கள் வாழ்த்து செய்தி நன்றியும் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் நாம் வந்து இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பம் நம்மளுடைய ஜனாதிபதி உருவாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாரு. தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சி வந்த பிற்பாடு நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. உதாரணமாக கடந்த காலத்தில் இருந்த ஒரு 15-20 வருஷமா வீட்டுக்காக இயங்கி இருந்த ஒரு சம்பவம் நடந்துட்டு வெறும் 8 வீட்டுக்காக சரியா, அதை கூட நம்ம வந்து விரைவாக கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்குது. அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் 2வது கட்ட வேலை திட்டங்களையும் ஏற்பாடு செஞ்சிருக்குது. 2026 ஆண்டுல வந்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். தேசிய அவங்கள விளம்பரப்படுத்திக்காங்க, ஒரு ஓட்டுக்காங்க சரியா. இது அப்படி கிடையாது. இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி. நம்மளுடைய ஆட்சினால தான் இங்க எதுவுமே நடக்காம சம்பளம் கூடுனது கூட உங்களுக்கே தெரியாது சரி. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். அதே மாதிரிக்கு அப்புத்தலையை வந்து மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக வந்து மாற்றி அறிவிச்சிருக்கிறார். இதனூடாக வந்து நம்மளுடைய சகோதரர்களும் பொறுத்தவரையில் நமக்கு மலையக மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நாளுன்னு தான் சொல்லணும். புரட்சிகரமான நாள், வெற்றிகரமான நாளுன்னு தான் சொல்லணும். இவ்வளவு காலமும் நம்ம சம்பளத்துக்காக கொடியேந்தி நம்ம ரோட்டாக ஓடி கூட்டி சம்பளத்தை கூட்டி கேட்டு தான் வாங்கியிருக்கோமே தவிர, நேற்றைய நாள் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நமக்கு சிறந்த ஒரு சம்பளத்தை தந்திருக்கிறாரு. அவருக்கு மலையக மக்கள் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிக்கணும். அதே மாதிரி
இந்த சம்பளம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரும்பாடு ஏற்கனவே பட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த சம்பளம் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவும் கஷ்டம் பட்டிருக்கோம். அதனால நம்ம இந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கு முன்னின்று நமக்கு தோள் கொடுத்த நம்ம 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 மலையக மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவர் தான் நம்ம ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து மேற்கொண்டு நம்ம பொறாமைகள் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக செயல்படுற ஒரு ஜனாதிபதி. இவ்வளவு காலமும் யாரும் எந்த ஜனாதிபதியும் நமக்கு பாராளுமன்றத்தில் சம்பளத்தை அறிவிக்கலாம். நம்ம கஷ்டப்படாம நேற்றைய நாள் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சம்பளத்தை அவர் பெற்று கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அபிவிருத்தி திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. நம்ம போட்டி போடாம இல்லாம அவர்கள்ட்ட இருந்து எவ்வளவு தூரம் நம்ம அபிவிருத்திகளை நம்ம கிராமத்துக்கோ நாட்டுக்கோ பெற முடியுமோ அந்த வகையில பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தமைக்கு இந்த ஆண்டுக்கும் ஜனாதிபதிக்கும் அது சம்பந்தப்பட்ட எமது அமைச்சர்மார்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அத்தோடு இணைந்து அனைவரும் செயல்படுவோம்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியா? මෙච්චර කාලෙ ඔය වගේ කඩි වැඩි කරේ නෑ කවුරුත්. ඇත්තටම ගොඩාක් සතුටුයි. ඉතින් ගොඩාක් අය මේ දුප්පත් අය මේ වතුකම් කරුවන්ට මෙහෙම කඩි වැඩි කරේ මේ පාර තමයි. ගොඩාක් සතුටුයි ඉතින්. මොකද හිතෙන්නේ? அம்மா මොකද හිතෙන්නේ පඩු වැඩිවීම ගැන? மிக்க நன்றி ஜனாதிபதிக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பூனாக்கல செல்வராஜுக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கும் சம்பளம் கிடைத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது ஜனாதிபதி அவர்களுக்கு. මොකද අම්මා පඩු වැඩිවීම ගැන හිතන්නේ? சம்பளம் எங்களுக்கு இதுவரை காலமும் எவ்விதத்திலும் குறைந்து காணப்பட்டது. ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்ததற்கு பிறகு சொன்ன வார்த்தையை சரியாக நிறைவேற்றியுள்ளார். 400 ரூபாய் சம்பள தொகையை எங்களுக்கு கொடுத்தமைக்கு மிக நன்றி கூறுகிறேன். මොකද හිතන්නේ පඩු වැඩිවීම ගැන? වාර්තාගත වැඩිවීමක් මේක. එතෙක්කල් පැවතුණු රජයේ ඇතුළු අපේ ආණ්ඩු වලින් කිසිම දෙයක් මෙච්චර දවසක මේ තරම් පරිවීමක් ලැබුණා කියන එක සතුටින් කියන්න දෙයක් නැහැ. ඒත් අපේ ජනාධිපතිතුමාගේ මේ පරිවේඩි කිරීම අපි ඉතා සතුටින් පිළිගන්නවා. අපේ වතු ජනතාව ගැන වැඩි වැඩ කොටසක් කරලා අද අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කිට්වන් සෙල්වරාජ් මැතිතුමා අපේ වතු යටිතල පාසුකම් අමාත්‍ය මැතිතුමා ඇතුළු අපේ කාර්ය මණ්ඩල සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. අපේ මේ පරිවේඩි කිරීම සඳහා අපි ලංකාවේ ඉතිහාසය ගත්තොත් මේ තරම් ලොකු වැඩි කිරීමක් අපි මම අද වරට ඇවිල්ලා අවුරුදු 20ක් විතර වෙනවා. ඒ කාලය තුල මට මගේ දැනුම හැටියට මේ තරම් ලොකු වැඩිවීමක් මේකයි අපේ මේක තමයි කියලා කියන්න අපි ගොඩක් සතුටින් කියන්න මම කැමතින් කියනවා. පඩු වැඩිවීම ගැන මොකද හිතෙන්නේ? ඇත්තටම ගොඩක් සතුටුයි. ඉතින් අපේ අර මන්ත්‍රීතුමාලාට ගොඩක් ස්තුති කරන්න ඕනේ. අපිට පඩි වැඩි කරපු නිසා. ඇත්තටම මෙච්චර කාලයක් දුක් විඳ මිනිස්සු දැන් සතුටින් වැඩ කරනවා. ඇත්තටම හරිම සතුටුයි. வணக்கம். இந்த சம்பள பேச்சுவார்த்தையில் இந்த ஒரு வருடமும் அதிகரிக்காத ஒரு சம்பளம் இந்த வருடம் 400 ரூபா அதிகரிச்சிருக்கிறாங்க. இது தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு மூலியமாக சம்பள நிர்ணய சபையில் கதைக்கிறதுக்கும் எங்களுக்காக தோட்ட மலைய மக்களுக்காக காய்ச்சி கொடுத்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து எமது அமைச்சர்களுக்கும் எமது பூனாகலை இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சர் கிட்டன் செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களை மலையக சம்பந்தமாக காய்ச்சி கொடுக்குறதுக்கு அதுக்கும் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க
நிறைய போராட்ட மத்தியிலும் கூட நிறைய கம்பெனிகள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்காத நிலையிலும் கூட எமது மக்களுக்காக கட்டாயமாக இந்த 1700 ரூபா சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த 400 ரூபா சம்பளத்தை அதிகரித்து கொடுத்ததுக்கும் அது இல்லாமல் நிறைய குடிநீர் அபிவிருத்தி வீடமைப்பு திட்ட வசதி பாதை நிர்மாணம் செய்கிறது இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு எமது அரசாங்கத்திற்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக எமது தோட்ட தொழிலாளர்களோடு சந்தோஷத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். වතුකම් කරුවන්ට ඔවුන්ගේ සේවයට සරිලන සාධාරණ දෛනික වේතනයක් හිමි වී යුතු යන අප රජයේ ස්ථාවරය. අපි ඒකට සටන් කරලා දෙන ඒ වෙනුවෙන්. දැනට ගෙවනු ලබන දෛනික අවම වැටුප වන රුපියල් 1350 2026 ජනවාරි මාස සිට 1550 දක්වා වැඩි කිරීමට යෝජනා කරනවා. නතර වෙන්නේ නැතාම. එතකොට 1350 1550ක් ලෙස වැටුපක් ලැබෙනවා. තවද රුපියල් 1550ක වැටුපට අමතරව රජය විසින් පැමිණීමේ දෛනික දිරි දීමනාවක් ලෙස රුපියල් 200ක් ගෙවීමට යෝජනා කරනවා. සමාගමේ 1550ක් දෙනවා, රජයෙන් 200ක් දෙනවා, 1750ක වැටුපක් ලැබෙනවා. සමාගම පළවෙනි 200 සමාගම. ඒ කියන්නේ 1350 වැටුප 1750 දක්වා වැඩි වෙනවා. සමාගම විසින් 200ක් ලබා දෙනවා, රජය විසින් 200ක් ලබා දෙනවා. අපේ රජයක පැමිණීමේ දිරි දීමනාවක්. පැමිණීමේ දිරි දීමනාව. මොකද ඒගොල්ලෝ එන්න ඕන. ඒක දවස් 25ම આવොත් මාසෙකට රුපියල් 10000ක වැටුප් වැඩිවීමක් උන්ට ලැබෙනවා. දීමනාව වැඩිවීමක් ලැබෙනවා නේ. ඒක සාධාරණයි. හැබැයි අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. අපේ මේ වතු සමාගම් අවුරුදු 150ක් විතර පැරණි. අවුරුදු 150ක් ගිහිල්ලා රජයට දීමනාවක් දීලා සේවකයන් නඩත්තු කරන්න වෙලා තිබෙනවා නම් ඒ වතු සමාගම් ගැන අපි නැවත හිතන්න ඕන. මේ සමාගම් වල සියලු ගිවිසුම් 2042 දී අවසන් වීමට නියමිතව තිබෙනවා. සමහර වතු සමාගම් ඉතා හොඳින් කරන බව අපි දන්නවා. හැබැයි සමහර වතු සමාගම් නිසි පරිදි නඩත්තු කරන්නේ නැතුව, පොහොර යොදවන්නේ නැතුව කරන බව අපි දන්නවා. ඒ නිසා අපි කරන්නේ මොකද්ද? මේ අපිට තියෙන ඉතා සීමිත භූමි ප්‍රමාණය. ඒ භූමි ප්‍රමාණය තමයි මේ තේවගාව සඳහා යට කරලා තිබෙන්නේ. ඒ භූමිය පුද්ගලික අයිතියක් නෙවෙයි, ජාතික අයිතියක්. ඒ භූමි නිසි පරිදි කළමනාකරණය කරලා, පොහොර යොදවලා, නඩත්තු කරලා වගාව ඉදිරියට ගෙන්නේ නැත්නම් ඒවා පවරා ගැනීමට කටයුතු කරනවා. 2041 න් පස්සේ ගිවිසුම් දීර්ඝ කරන්නේ නැහැ. මොකද අවුරුදු 150ක් කර්මාන්තෙක තාම සේවකයෙකුට 1750ක පඩියක් දෙන්න බැරි නම් ඒ කර්මාන්තයක ඵලය මොකක්ද? ඒ නිසා අපි ඒ කර්මාන්තකරේ අවධානය යොමු කරනවා.